ஸோ வெல்கம் டு திஸ் சேனல். ஸோ இன்னைக்கு நிஃப்டியில் என்ன நடந்துச்சு, பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ நான் ரெண்டு சார்ட் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த லெஃப்ட் சைடு இஸ் நிஃப்டி சார்ட் அண்ட் ரைட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு 90 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஸோ 90 டே சேலஞ்ச் நம்ம 20 டேஸ்க்கு அப்புறம் நம்ம அதை கண்டினியூ பண்ணல. ஏன் கண்டினியூ பண்ணல அப்படின்னா, ஸோ நம்ம எக்ஸ்பைரியை ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற ஒரு ட்ரேடர். ஸோ எக்ஸ்பைரி வந்து நமக்கு யூஸ்வலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 5 டேஸ்ல இருந்து 2 டேஸ்க்கு மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சேஞ்ச்னால ஏதாவது இம்பாக்ட் இருக்கா அப்படின்ட்டு நம்ம 1 மந்த் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அதனால இந்த மந்த் நான் பெருசாக எந்த ட்ரேட்ஸுமே எடுக்கல. ஸோ அதனால நான் என்னோட ட்ரேட்ஸ் வந்து Thursday அண்ட் ஃப்ரைடே மட்டும் இப்போ வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், எக்ஸ்பைரி எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த மந்த் கம்ப்ளீட்டாக நான் வாட்ச் தான் பண்ண போறேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் மிட்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் எக்ஸ்பைரி. ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஸோ நிஃப்டி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராமில் இன்னைக்கு என்னென்னலாம் அப்டேட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு மேஜராக 2 அப்டேட் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ என்ன ரேஞ்ச் என்ன அப்டேட் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹை அண்ட் லோலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். அண்ட் செகண்டாக என்ன அப்டேட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஸோ ஓஏ டேட்டா வச்சு 23,900 to 24,000 இந்த ரேஞ்சில் தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து செட்டில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்தோம். அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு ஒரு லெவலும் கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த 100 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் தான் மார்க்கெட் இருந்துச்சு. ஸோ இதை எதை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, ஓஏ டேட்டா, மெயினாக ஓஏ டேட்டா பேஸ் பண்ணி அண்ட் மார்க்கெட்டில் ஒரு பெரிய கேப் டவுன் இன்னைக்கு. ஸோ ஒரு கேப் டவுன் நடந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்கள் மார்க்கெட்டை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சிபிஆர் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற ஒரு ட்ரேடர். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது புதுசாக வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, ஸோ சிபிஆர் தான் நான் மெயினாக யூஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ப்ரீவியஸ் டே லோ. ஸோ திஸ் இஸ் S1 S2 லெவலுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனாலே பெரிய மொமெண்டம் அன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்காது. ஸோ இதுதான் நமக்கு இன்னைக்கு ஓஏ டேட்டாவுமே சொன்னிச்சு. ஸோ 29,000 to சாரி ஸோ 23,900 to 24,000 ரேஞ்ச் இந்த ரெண்டுலையுமே ஒரு பெரிய பெரிய ஓஏ பில்டப்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால அந்த ரெண்டு லெவலுக்குள்ளே, அதாவது இந்த 100 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் மூவ் ஆகுங்கிறதையும் நம்ம கொடுத்துருந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹை அண்ட் லோ, ஸோ இந்த ரேஞ்சே இன்னைக்கு மார்க்கெட் பிரேக் பண்ணலை எங்கேயுமே. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹை வரைக்கும் இந்த 2 கேண்டில், இந்த 3 கேண்டில், சாரி இந்த 3 கேண்டில். ஸோ 940 கேண்டில், 955 கேண்டில் அண்ட் 1135 கேண்டில், இந்த 3 கேண்டிலுமே ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹை வரைக்குமே நமக்கு வந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணவே இல்லை நமக்கு மார்க்கெட். ஈவன் நீங்கள் ஃபியூச்சர் சார்ட்டை பார்த்தீங்கனாலும் ஸோ அதை தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எங்கேயுமே நீங்கள் ட்ரேட்ஸ் எடுத்துருக்க முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டில் பிரேக் ஆகலை, இங்கே நமக்கு ஸ்லோப்பிங் ஏஎம்ஏ ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸ்லோப்பிங் ஏஎம்ஏலையும் ஸோ இங்கே நமக்கு என்ட்ரி கிடைக்கிற டைமில் ஸ்லோப்பிங் ஏஎம்ஏவும் நமக்கு மாறிடுச்சு. சரி, நீங்கள் ஒரு எந்த என்ட்ரிஸுமே இன்னைக்கு ப்ராப்பராக எடுத்துருக்க முடியாது. ஸோ ஒரே ஒரு பாசிபிள் என்ட்ரிஸ் இன்னைக்கு எங்கே இருந்துச்சு அப்படின்னா, ஸோ பேங்க் நிஃப்டியில் மட்டும்தான் இன்னைக்கு ஒரே ஒரு பாசிபிள் என்ட்ரி இருந்துச்சு. அந்த லெவலுமே நம்ம இங்கே குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் இல்லைன்னா, ஸோ வாய்ஸ் ஆஃப் சுபாஷ் அஃபிஷியல்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த சேனலோட லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். யூ கேன் ஜாயின் திஸ் சேனல். ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம ஒரு லெவல் கொடுத்துருந்தோம். ஸோ அது எந்த லெவல் அப்படிங்கிறது இன்னைக்கு அப்டேட் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நான் வந்து எப்போ போட்டிருக்கேன் அப்படின்னா 11:30, ஆல்மோஸ்ட் 11:30 கோ லாங் இன் பேங்க் நிஃப்டி, எக்ஸ்பெக்டட் டார்கெட் லெவல் இஸ் 51,830 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ அதை எதை பேஸ் பண்ணி இன்னைக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து அந்த ஹை, ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹை அண்ட் ஃபர்ஸ்ட் கேண்டில் லோ, இந்த லெவலில் வந்து நமக்கு பிரேக் பண்ணி சின்ன ஒரு மொமெண்டம் கொடுத்துச்சு. ஸோ இந்த லெவலில் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா, ஒரு 20 EMA-லேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும் அப்படின்ட்டு இந்த லெவலில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த இடத்துல நமக்கு அது ஒரு ரெட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ 20 EMA ரீட்ரேஸ்மெண்ட் போனோம்னா இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட், சாரி ரெட் கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அந்த ரெட் கேண்டில் இங்கே பிரேக் பண்ண உடனே, ஓகே சார், ரெட் கேண்டில் இல்லாமல் இந்த கேண்டில்ஸ் எப்பயுமே இந்த சின்ன கேண்டிலில் தான் உங்களுக்கு பெரிய வால்யூம்ஸ் ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கேண்டில்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. சின்ன கேண்டில்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆச்சுன்னா அங்கேருந்து ஒரு மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11:20. ஸோ இந்த 11:20யுமே நான் வந்து ஸோ இந்த கேண்டில் மேபி ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருக்குமோ அப்படின்ட்டு வெயிட் பண்ணேன். ஸோ செகண்ட் ஐ ஹவ் வெயிட்டட் ஃபார் அனதர் கேண்டில். இந்த 11:25 கேண்டில் க்ளோஸ் ஆகும் போதே இந்த குரூப்பில் நம்ம கொடுத்துட்டேங்க. ஸோ கோ லாங் இன் பேங்க் நிஃப்டி, எக்ஸ்பெக்டட் டார்கெட் லெவல் 51,830 அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன். ஸோ 51,830ங்கிறது S1ஓட லெவல். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுங்கிறது 51,830. ஸோ அப்போ இந்த லெவல் நமக்கு பிரேக் ஆனோடனே நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, இந்த மொமெண்டம் இருக்கும். ஸோ மொமெண்டம் வந்து இந்த லெவல் வரைக்கும் இந்த மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் அந்த லெவல் கொடுத்தோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அதே லெவல் மொமெண்டம் இருந்துச்சு. ஸோ இந்த கேண்டில்
இல்லை நம்ம டார்கெட்டை புக் பண்ணியிருக்கணும். ஸோ ஏன் இந்த கேண்டில்லே நம்ம டார்கெட்டை புக் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஃபியூச்சர் சார்ட்டில் உங்களுக்கு இங்கே என்ன ஆயிடுச்சு ஃபியூச்சர் சார்ட்டில், ஸோ ஃபியூச்சர் சார்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் டச் ஆயாச்சு. ஸோ எப்பயுமே நீங்கள் பேங்க் நிஃப்டியை ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, ஸோ ஸ்பாட் சார்ட் ஃபியூச்சர் சார்ட் ரெண்டையுமே வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஸோ ஃபியூச்சர் சார்ட் இங்கே லெவலில் டச் பண்ண உடனே ஸோ இங்கேயும் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஒரே ஒரு லெவல் மட்டும் தான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணுற ஆளாக இருந்திருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ 23,900 கால் ஆப்ஷன், சார் 23,900 புட் ஆப்ஷன் எடுத்து செல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ரீமியம் 0 ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இதோட எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே நம்ம ஒரு கிளாஸாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. ஸோ இந்த டெலிகிராம் குரூப்பில் இது வரைக்கும் நீங்கள் இல்லை அப்படின்னா, ஸோ லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் எப்பயுமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் கோர்சஸோட டீட்டெயில்ஸும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி யூஆர் கம்ஃபர்டபுள் அந்த கோர்ஸும் நீங்கள் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியை ரிவ்யூவை நம்ம செக் பண்ணுவோம். ஸோ நம்மளோட ட்ரேட்ஸ் நம்ம எக்ஸ்பைரி ட்ரேட் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனால ஐ எம் கம்ப்ளீட்லி வாட்சிங் திஸ் ஹோல் மந்த். நெக்ஸ்ட் மந்த் மிட்ல இருந்து ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் மை எக்ஸ்பைரி ட்ரேடிங்.